வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அக்காவின் அறை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிறகு இல்லாமல் பறக்க முடியுமா? ஒலி இல்லாமல் பாட முடியுமா? நள்ளிரவு கருமையை வானில் வண்ணங்களாய் காண முடியுமா? இவ்வளவையும் வாணி செய்தாள். மகிழ்ச்சி சாதிக்க முடியாத ரசவாத வித்தையே உலகத்தில் இல்லை. வாணி இப்போது மகிழ்ச்சியை முட்ட முட்ட குடித்திருந்தாள். ஹாலை அடுத்த அந்த அறை, வெளியே தோட்டத்தில் இருந்த மாமர காற்றும் மாங்குயில் இசையும் சூரிய வெளிச்சத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு ஜன்னல் வழியே உள்ளே பாய்ந்து வரும் பெரிய அறை. அதை அடைய வேண்டும், அதுவே இலக்கு. இன்று வரை கோயில் கருவறைக்கு வெளியிலேயே நிற்பது போல் அறை கதவோடு நின்று விடுவதுதான் அவள் விதி. ஹரணியே வெளியே வந்து விடுவாள். என்ன வேணும்? கேள்வியில் பொறுமையின்மையும் லேசான எரிச்சலும் துணிக்கும். ஜோடியாக எங்கிருந்தோ அம்மா அல்லது அப்பாவின் குரல். அக்கா தன் சிநேகிதிகளோட பேசின்னு இருக்க போது, நீ ஏன் அங்கே போய் தொந்தரவு பண்ற? வா இப்படி. அக்கா சிஏ முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் பிரிவில் வேலை பார்க்கிறாள், சம்பாதிக்கிறாள். அம்மா இந்தா உனக்கு பாலியஸ்டர் புடவை, அப்பா உங்களுக்கு குவார்ட்ஸ் ரிஸ்ட் வாட்ச். அப்புறம் அவள் மவுசுக்கு கேட்பானேன், எங்க ஹரணி எங்க ஹரணி எங்க ஹரணி என்று பூ போட்டு கும்பிடாத குறைதான். வாணி உனக்கு எந்த கலரில் சுடிதார் வேணும்? சுரேஷ் நீ என்ன ஸ்னீக்கர்ஸ் கேட்டல்ல? இப்படியும் அக்கா சொல்வாள்தான். அந்த பக்கி சுரேஷ் வெட்கம் இல்லாமல் அவள் வாங்கி தரும் ஸ்னீக்கர்ஸை தேங்க்ஸ் அக்கா என்று சிரித்து வழிந்து கொண்டு வாங்கி கொள்வான். ஆனால் வாணி அப்படியா? எனக்கு சுடிதாரும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நீயே போட்டு கிழி. நான் கிழிக்கிறதுக்கு உன் அனுமதி தேவையில்லை. உனக்கு வேணுமா வேணாமா? நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தமாம்? என்னடி வாணி, அக்கா கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? நாக்கில் சூடு போடுவேன், பத்திரம் என்று அம்மா இவளுக்கு சூடு போடுவதற்காகவே கையில் கரண்டி பிடித்தவள் போல் அதட்டுவாள். மரியாதை வேணுங்கிறவா என் வம்புக்கு வர வேணாம். இப்ப அவள் என்ன தப்பா சொல்லிட்டா? சுடிதார் வேணுமானு தானே கேட்டா. எனக்கு ஒன்றும் இவள் வாங்கி தர வேணாம், அப்பா வாங்கி தரட்டும். பிடிக்காத பெண்ணுக்கு வாங்கி தர அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா அதுவும் வேணாம், நானே சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். இவள் மட்டும்தான் சம்பாதிப்பாளோ? நானும் ஒரு நாள் வேலை பார்த்து சம்பாதிக்க மாட்டேனோ? அது உள்ளுக்குள்ளேயே புறையோடிப்போன துக்கம். +2 முடித்ததும் பொறியியல் படிக்க ஆசைப்பட்டாள். கணிதத்தில் நல்ல தேர்ச்சி இருந்தது. பின்னால் MBA செய்யலாம், அல்லது கணிப்பொறித்துறை, அல்லது கனவுகள் உச்ச வரம்பின்றி வளர்ந்தன. அப்பா அவற்றை கீழே இழுத்து போட்டு உடைத்தார். இன்ஜினியரிங்னா காம்படிஷன் ஃபீஸ் லட்சக்கணக்கில் கொடுக்கணும், தெரியுமோனோ? நேற்று முளைச்ச இன்ஜினியரிங் காலேஜ்னா கூட 50,000 வச்சுட்டு அடுத்த வார்த்தை பேசுங்கிறான். எவங்கிட்ட இருக்கு அத்தனை பணம்? நீ என்ன பண்ண போற? பிஇ படிச்சுட்டு நாளைக்கு எவனுக்கோ கழுத்தை நீட்ட போறவ. ஒரு பிஏ அல்லது பிஎஸ்சி பண்ணா போதும். அக்கா மட்டும் வேற என்ன செய்ய போறாளாம்? அடுத்த மாசம் எவனுக்கோ கழுத்தை நீட்டத்தான் ஏற்பாடாகி இருக்கிறது. ஏறக்குறைய 1,00,000 செலவு. ஆனால் தனக்காக 50,000 செலவழிப்பதென்றால் பணம் இல்லை. அக்கா எப்போதுமே பெற்றோருக்கு செல்ல பெண்தான். 8 வயது வரை அவர்களுடைய ஒரே குழந்தை. பிறகு வாணியும் அவளுக்கு பின் சுரேஷும் பிறந்தபோது சுரேஷ் இன்னொரு செல்லமானான். பிள்ளை இல்லையோ? இதில் இவள்தான் வேண்டாத குழந்தை. 3 பேரில் 2வதாய் பிறக்கவே கூடாது. கடைசியில் வெறும் பிஏ தான் சேர்ந்தாள். பிடித்த பாடம் என்பதில் சிறு ஆறுதல். கல்லூரி மாணவி ஆயிற்றே என்றாவது தனி அறை கொடுக்க கூடாதா? எப்போதும் போல் ஹாலின் இன்னொரு பக்கம் இருந்த சின்ன அறையை அந்த தடியன் சுரேஷோடு பகிர்ந்து கொள்ள வேண்டித்தான் இருந்தது. இந்த நிலை மாற அக்காவை பெண் பார்க்க ரகுநாதனும் அவன் அத்தையும் பெற்றோரும் வந்த அன்று அக்காவை விட இவள்தான் அதிக படபடப்புடன் இருந்தாள். அக்காவாம் சொக்கா, மூஞ்சப்பாரு, டினோசராட்டம் என்றெல்லாம் மனசுக்குள் பொறுமுகிறவள். அன்று அக்காவின் நிறமும் உயரமும் வாளிப்பும் அந்த ரகுநாதன் கண்ணுக்கு ரம்பை ரதி வர்க்கமாய் தெரிய வேண்டுமென்று பெயர் தெரிந்த எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். அத்தனை தெய்வங்களும் அருள் புரிந்து கல்யாணம் நிச்சயமான போது மனம் துள்ளி குதித்தது. அக்காவின் அறையை ஒரு புது உரிமை உணர்வோடு பார்த்தாள். இனியும் அது கருவறை அல்ல. அக்கா திருமணமாகி சென்றதுமே அது வாணியின் அறையாகிவிடும். அப்பா சம்மதித்து விட்டார். காரணம், நல்ல வேளையாய் சுரேஷ் பயல் போட்டிக்கு வரவில்லை.
மனதுக்குள் ஏற்கனவே அந்த அறையை வாணி மாற்றி அமைத்து விட்டாள். அவள் மேஜையும் நாற்காலியும் தோ இந்த ஓரத்தில். சுவர் அலமாரியில் அக்காவின் உடைகள். உடைமைகளுக்கு பதில் இவள் உடையவை. அலமாரியை ஒட்டிய சின்ன இடைவெளியில் ஒரு 2 அடுக்கு மேஜையில் மேல் தட்டில் இவளுடைய 2 in 1. கீழே ஜேசுதாஸ் ஜெயஸ்ரீ கேசட்டுகள். இன்னொரு மூலையில் பெரிய ஜன்னலை ஒட்டி பூ கிண்ணத்தில் தினமும் கொத்தாக இவளுக்கு பிடித்த சூரியகாந்தி மலர்கள். ஜன்னலுக்கு கொஞ்சம் தள்ளி மின் விசிறிக்கு நேர் கீழே இவளுடைய கட்டில். ஆமாம், அக்கா மாதிரி இனி இரவு எல்லோரோடும் மாடிக்கு வந்து படுக்க மாட்டாள். தன் அறையிலேதான் படுத்து கொள்வாள். அவள் 18 வயது முடித்த மேஜர். ஓட்டு போட உரிமை பெற்றவள். தனியே படுக்கலாம். பெற்றோரிடம் கண்டிப்பாய் சொல்லிவிட வேண்டும். சுவரில் அக்கா மாட்டியுள்ள கேலண்டரை எடுத்துவிட்டு எம்ப்ராய்டர் செய்த மயில் படத்தை சட்டம் போட்டு மாட்டுவாள். அவள் கேலண்டர் சின்னதாய் அழகாய் நாய்க்குட்டி மாதிரி மேஜை மேல் உட்கார்ந்திருக்கும். அதன் அருகிலும் மேஜை இழுப்பறைகளிலும் கல்லூரி புத்தகங்கள். சுற்றி 2-3 நாற்காலிகள். இவளை பார்க்க வரக்கூடிய சிநேகிதிகளுக்காக. அக்காவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்டா என்ன? மனசின் மகிழ்ச்சியை பிடித்து வைக்க இன்னும் 4 மனசுகள் வேண்டும் போல் இருந்தது. இன்னும் ஒரே மாதம் சிறகு இல்லாமல் பறந்து கொண்டிருந்தாள் வாணி. இன்னும் 2 வாரங்கள். மாலை 5:30 மணிக்கு வாசல் முன் நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கி உள்ளே வந்த அம்மாள் ஹாலில் இருந்த வாணியை பார்த்து, அக்கா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாளா என்றாள். ரொம்ப உரிமை உள்ளவள் போல் பேசியவளை உடனே அடையாளம் தெரியவில்லை. நீங்க என்று முடிப்பதற்குள் சட்டென்று தெரிந்தது அக்காவை பெண் பார்க்க வந்த கோஷ்டியில் இருந்த அத்தை. வந்துட்டா, உட்காருங்கோ ஆன்டி. இருக்கட்டும். ஹரணி, ஹரணி. வாணியை லட்சியம் செய்யாமல் உறக்க அழைத்தவளின் குரலை கேட்டதுமே ஹரணி தனி அறையில் இருந்து விரைந்து வந்தாள். வாங்கோ ஆன்டி. ஆன்டியாவது அத்தைன்னு கூப்பிடு. ரகுவுக்கு அத்தைனா உனக்கும் அத்தை தானே? எங்க அம்மா உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறா. தள்ளாமையால் அவள் அதிகம் வெளியே வரதில்லைன்னு சொல்லி இருக்கவும் இல்லையா? கல்யாணம் வரைக்கும் காந்துட்டு இருக்க முடியல அவளுக்கு. பேரனுக்கு வரப்போறவளை உடனே பார்க்கணுமா? நீ உள்ள போய் பளிச்சுன்னு ஒரு பட்டுப்புடவை கட்டிண்டு என்னோடு கிளம்ப தயாரா இரு. நான் அதுக்குள்ள உள்ள போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். வெகு சுவாதீனமாக அத்தை வீட்டுக்கு சென்றாள். ஹரணி சற்று முன்தான் வேலையில் இருந்து திரும்பி தன் அறையில் புடவை மாற்றி களைந்த நல்ல புடவையை மடித்து வைத்து கொண்டிருந்தாள். இந்த அத்தையின் அதிகார குரலுக்கு கட்டுப்பட்டு உடனே சென்று முகம் கழுவி தன் அறைக்கு திரும்பி தலையை கோதிக்கொண்டு ஒரு நீல பட்டு புடவையை அலமாரியில் இருந்து எடுத்து உடுத்தினாள். ஆபீஸுக்காக உடுத்தியிருந்த சோழியின் நிறம் நீலம். சோழியையாவது மாற்றாமல் இருக்கலாமே என்றுதான் அதற்கு பொருந்தும் நிறத்தில் புடவை அணிந்து கொண்டாள். அத்தனை களைப்பு முகத்தில் தெரிந்தது. வா வா, சீக்கிரம் ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு என்று அவசரப்படுத்தி கொண்டே அத்தை ஹரிணியோடு சென்று மறைந்தாள். இந்த அம்மா காஃபி வேணாம்னுட்டா. அதனால ஹரணிக்கு மட்டும் இன்னும் கொடுக்க முடியல. பாவம் குழந்தை, ஆபீஸ்ல இருந்து வந்து இன்னும் காஃபி கூட சாப்பிடல என்று அம்மா வருத்தப்பட்டாள். ஏன் உள்ள போய் காஃபி சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்றது என்றாள் வாணி. வீட்டில் என்ன பேச்சு பேசுறா? எடுத்ததுக்கெல்லாம் என்கிட்ட எப்படி விவாதம் பண்றா? இப்ப மட்டும் அந்த அம்மா கூப்பிட்டான்னு வாயை மூடிட்டு குடுகுடுன்னு பின்னால ஓடணுமோ? வேற என்னடி செய்ய முடியும்? உட்காத்து மனுஷி ஆக போறவள்னா கூப்பிடுறா. இப்போ ஹரணி அவா சொத்து. 2 நாட்கள் சென்றன. காலையில் ரகுநாதனின் தாயார் வந்தாள். அம்மா ஹரணி, இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போறச்சே, நாளைக்கு லீவ் வேணும்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடும். நாளைக்கு நாங்கள்லாம் கார்லேயே காஞ்சிபுரம் போகிறோம். கல்யாண ஜவுளி எடுக்கணும். நீயும் எங்களோட வா. உனக்கு பிடிச்சதை நீயே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மறுநாள் ஹரணி அவர்களோடு சென்றாள். மாலையில் வாணி கல்லூரியில் இருந்து திரும்பிய போது வீட்டில் அவள் இல்லை. வாணி தம்பியோடு ஸ்கிராபிள் விளையாடினாள். தோற்று போனாள். எப்பவும் ஜெயிப்பேன்னு பீத்திக்குவியே, தோற்கடிச்சிட்டேன் பாத்தியா? எங்க யோசனை என்று சுரேஷ் பரிகசித்தான். வாணி பதில் சொல்லவில்லை. தினம் யாராவது வந்து வந்து போனார்கள். ரகுநாதனின் மாமா, மாமி, 1 விட்ட சித்தப்பா, 4 விட்ட அத்தான், ஏதோ ஒன்று. ரகுவின் பெண்டாட்டியை பார்க்க வேண்டுமாம். ஹரணியை சுற்றி இப்படி ஒரு புது உறவு கூட்டம். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாட்கள். எங்க கண்ணுல காணோம் உன் செல்ல பெண்ணை என்றாள் வாணி அம்மாவிடம். மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டே, மாலை 6:30 மணி. நான் காலேஜில் இருந்து வரச்சே இருந்தாளே. கொஞ்ச நேரம் முந்தி மாப்பிள்ளை வந்திருந்தார். இன்னும் மாப்பிள்ளை ஆகல. அட, ஆக போறவர். அவருக்கு ரொம்ப வேண்டிய சிநேகிதனாம் யாரோ.
அவனும் அவன் பெண்டாட்டியும் நாளைக்கு தில்லிக்கு போகணுமாம். கல்யாணத்துக்கு இருக்க முடியல. ஆனா ஹரணியை சந்திக்க ஆசைப்படுறாளாம். அதனால மாப்பிள்ளை வந்து உங்க அப்பாவையும் என்னையும் பெர்மிஷன் கேட்டுண்டு அவளை அழிச்சுண்டு போயிருக்கார். 4 பேரும் கொஞ்ச நேரம் ஒன்னாய் கழிச்சிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு முடிச்சுண்டு வருவாளாம். அந்த மாலை பொழுதை வாணிதான் ஒருத்தியாக ஹாலில் கழித்தாள். நேரம் நீண்டு கொண்டே இருந்தது. தன் அறைக்கு சென்று படிக்க முயன்றாள். முடியவில்லை. மாடியில் போய் அமர்ந்து தானும் டிவி பார்க்க முயன்றாள். ஒளியும் ஒலியும் நிகழ்ச்சியில் அவளுடைய அபிமான திரைப்பட நடிகரின் வலிப்பு டான்ஸ் இன்று போர் அடித்தது. எழுந்து மறுபடியும் கீழே வந்தாள். அக்காவின் அறைக்கு முன் வந்து நின்றாள். ஹால் விளக்கொளி அறையினுள் விழுந்தது. அறை திறந்திருந்தது. அவளை அழைத்தது. இங்க வா, நான் உனக்கு சொந்தம். மாமர காற்று மாங்குயில் இசையும் அழைத்தன. வா, எங்களை எடுத்துக்கொள். சில கணங்கள் அசையாமல் நின்ற பின் வாணி திரும்பி வந்து ஹால் சோஃபாவில் உட்கார்ந்தாள். கடிகாரத்தை பார்த்தாள். அது டிக் 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 என்று காதை பிளந்ததே தவிர ஓடவே இல்லை. இரவு 9 மணி அளவில் ஹரணியும் ரகுநாதனும் சிரித்து பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள். ஹரணியின் கைகளில் வர்ண காகிதம் சுற்றிய பரிசு பொருள். ரொம்ப நாழி ஆயிடுத்தா சார்? சாரி, கவலைப்படலையே. ஜாலியா எல்லாரும் பேசின்னு இருந்ததுல டைம் போனதே தெரியல என்று அப்பாவிடம் விளக்கிய ரகுநாதன், முகுந்த் ரொம்ப நைஸ் ஜாப் இல்ல ஹரணி, உனக்கு என்ன தோணித்து என்றான். ஐ அக்ரி. அவர் மிஸ்ஸஸும் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப். அதனால தான் அவ 2 பேரும் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்ன போது சந்தோஷமாய் ஒத்துண்டேன். வரட்டுமா? ஹலோ யங் லேடி, குட் நைட் என்று ரகுநாதன் வாணியை புன்னகையுடன் பார்த்து சொன்னான். அது காதில் விழாதது போல வாணி எழுந்து உள்ளே போனாள். திருமண கோலாகலம் முடிந்தது. 3ஆம் நாள் சம்மந்தி வீட்டில் விருந்துண்ட பின் ஹரணியை அங்கேயே விட்டுவிட்டு அவள் பெற்றோர் தம் மற்ற 2 குழந்தைகளுடன் விடைபெற தயாரானார்கள். அப்போ நாங்க போயிட்டு வரோமா ஹரணி? பெற்றோரின் தழுதழுத்த குரல்களுக்கு ஹரணி பதில் கூறவில்லை. வாயை திறந்தால் அழுது விடுவோம் என்ற பயம். உதடு துடிக்க புன்னகையோடு மௌனமாய் விடை தந்தாள். தங்கையையும் தம்பியையும் அணைத்து கொண்டு தலைமுடியை வருடினாள். வாணியின் இறுக்கமான மௌனத்தை கலைக்க அவள் கன்னத்தை தட்டி காதுக்குள், ஏய் என்ன டல்லா இருக்க, இனி என் ரூம் உனக்குத்தான் என்றாள் உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன். இரவு அவள் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்ததை கண்ட ரகுநாதன் பதறிவிட்டான். ஹரணி, வாட்ஸ் ராங்? ஏன் அழற? உன் மனுஷாலை பிரிஞ்சதுக்காகவா? எப்ப வேணும்னாலும் போய் பார்க்கலாம். ஒரே ஊர் தானே, அழாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காதுக்குள் கண்ணீராய் தேங்கி நிற்கும் தங்கையின் பதிலை கணவனுக்கு சொல்லி உணர்த்த முடியுமா? வாணி அந்த கணம் குழந்தையாகி போன அவள் தங்கை. எனக்கு உன் ரூம் வேணாம் அக்கா, நீதான் வேணும். கல்கி விடுமுறை மலர் இதழில் 1995ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.